இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை சேஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். எதுக்குன்னா ரொம்ப நாளாக நான் இந்த வண்டியை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் அது மீன் தெரியும், அது என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க தெரியாது. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வண்டியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எங்க ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுருக்காங்க மக்களே. அதில் ஒரு ஏரிக்குள்ளே வந்திருக்கும் மக்களே. ஒரு வழியாக வந்து வண்டி ஒரு இடத்துல நின்றுச்சு. இப்போ அந்த அண்ணன் நம்ம பார்த்துட்டா அவர்கிட்ட கேட்போம் இது எங்கேருந்து பிடிச்சிட்டு வராங்க, என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் அவர்கிட்ட கேட்போம் வாங்க. இப்போ இந்த மீன் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க? மேலே இருங்கண்ணா, பண்ருட்டி, கடலூர் மாவட்டம். அங்கேருந்து இப்போ கண்மசுற அளவுக்கு குஞ்சு உற்பத்தி பண்ணி இப்போ குட்டியில் விட்டு வளர்த்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு விற்பனை பண்ணுவோம். ஓ, இப்போ அங்கேருந்து இப்போ எடுத்துகிட்டு வரீங்களா? அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏரியில் குளத்துக்கு ஏரி 65 கிலோமீட்டர். இப்போ அவங்க இங்கே ஏரி ஊரில் இருக்கவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுவோம். நிறைய நாள் நான் பார்த்துருக்கேன், லாரிலாம் நைட் டைம்ல நிறைய இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் டவுட்டா, சரி போய் அது என்னன்னு கேட்போம் அப்படின்னு. சரி நீங்க வந்து கேட்டலான்றதால தான். ரிட்டையர் பண்ண அவங்க 30-40 3 தலைமுறையா பண்றாங்க இந்த தொழில். இங்க இருக்கிறவங்களுக்கு சுத்த வட்டாரத்தில் கடலூர் தமிழ்நாட்டில் மேக்சிமம் ஒரு 20-30 மாவட்டத்துக்கு டெலிவரி ஆகும். அந்த பண்ணையிலேருந்து பெரிய பண்ணை அது. அங்கேருந்து ஏற்றிட்டு வந்து இங்கே இருக்கும் குளத்தில் ஏரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சரிங்க சரிங்க, நன்றிண்ணா. ரொம்ப வருஷமாக விடை தெரியாமல் இருந்த ஒரு புதிர்னு சொல்லலாம் கேள்வி எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்தது. அதில் என்ன இருக்கும், எதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. அதுக்கு நீங்கள் விடை தெரிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ உள்ளே போய் அந்த ஃபிஷ்ஷை பார்ப்போம் நம்ம அது எப்படி இருக்குன்னு. வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மீனுக்கு. நம்ம ஆக்சிஜன் சொல்லிட்டு மோட்டாரை வச்சு நம்ம ஏமாற்றிட்டு இருப்போம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆக்சிஜன் டேங்கே வச்சுருக்காங்க. ஏடி அதை பிடிக்கூடாது. போதும் போதும்.